இதுக்கு முன்னாடி நான் ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பாழடைஞ்ச பழமையான 50 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். ஸோ அந்த விநாயகர் கோயிலை பற்றின வீடியோஸ், விளாக்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டிருந்தேன். கீழே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த விநாயகரை வந்து இப்போ வந்து விநாயகர் கோயில் வந்து கட்டிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ என்னாலே வந்து நம்ப முடியல. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக 1 இயரில் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து கோவில் கட்டாமல் அந்த விநாயகர் சிலையை வந்து பக்கத்தில் ஒரு கோவில் கட்டி அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே வந்து கோவிலோட அட்மாஸ்பியரும் சரி, அந்த ஊரும் சரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வெளியில் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு மரம் இருக்கும். ஸோ அந்த மரமே வந்து பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக வந்து காடு மாதிரி தான் இருக்கும். ஒரு அம்மன் இருக்கும் மரத்துக்கு அடியில். ஸோ அந்த அம்மனுக்குமே வந்து கோவில் கட்டியிருந்தாங்க. பார்க்கவே வந்து செம்மையாக இருந்துச்சு. அதாவது அந்த இடம் வந்து ரொம்ப காடாக ஆனால் அங்கே இருக்கிற சாமியை வந்து எல்லாருமே கும்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்குமே வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. ஈவினிங் வந்து பார்த்தோம்னா வந்து கோவில் பூஜைலாம் முடிஞ்சு பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.